லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20 அவர்கள் அவரிடத்தில் வந்து யார் யார்கிட்ட வந்தது என்றால், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேற யாராச்சும் வருவாங்களா, நீர்தான் மேசியாவா இல்ல வேற மேசியா வர நாங்க காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். இந்த கேள்வி நமக்கு ஒரு சாதாரணமாக இருக்கிறோம். அவருக்கும் ஒரு சந்தேகம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் யோவான் ஸ்நானகன் யார் தெரியுமா? ஸ்திரீனிடத்தில் பிறந்த தீர்க்கதரிசியிலே அவரை போல ஒரு மனிதனோ மேன்மை உள்ளவன் அல்ல என்று தேவனாலே கனம் பெற்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஜீவ வார்த்தையாகிய இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர். அவருடைய வேலை மிக பெரியது. அவருக்கு கிடைத்த அறிவு மிகப்பெரிய. தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்தது தேவனை குறித்து. என்ன அறிவு? இவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். அவர் மகா பெரியவர். அவராலே முடியும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவருடைய கரத்தில் வல்லமையும் சத்தும் உண்டு என்று தேவனை குறித்து அறிந்து கொண்ட ஒரு பரிசுத்தவான் இந்த யோவான் ஸ்நானகன். அதெல்லாம் காட்டிலும் 100 மடங்கு விசேஷமானவர். ஏனென்றால் இவருக்கு தெரியுது, இவர் பரத்திலிருந்து வந்த தேவகுமாரர். இவர் தான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இவர் தான் வர காத்திருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா. அவருக்குள்ள அந்த அறிவு இருக்கும்போது ஜீவன் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. அவர் சொல்றார், நீர் பெருகவும் நான் சிறுகவும். தம்மிடத்தில் இருந்த சீஷர்கள் அவரை பற்றி கொண்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் தான் மணவாளன், நான் மணவாளனுடைய தோழன். இப்பொழுது மணவாளனுடைய அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கிறேன். தோழனா இருந்து நான் சந்தோஷப்படுகிறேன், அவரோடு கூட இருக்கிறேன். நான் அவருடைய சீஷன், அவர் தான் ரபி என்று சொன்னார். ஆனால் இந்த ஜீவன், இந்த அறிவு, அந்த விசுவாசம், அந்த கேடகம் இவரை விட்டு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சூழ்நிலை விலகிட்டவர் இந்த பூமியிலே நம்மை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு முழுமை இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்ததே எப்படி என்றால் அவருடைய ஸ்டைலின்படி, அவருடைய ரூபத்தின்படி தான் நம்மை உண்டாக்கி அவருடைய மகிமையை நமக்கு உடுத்தி ஆசீர்வதித்தார். ஆனால் பூமியிலே வைத்தார். எங்க வச்சாரு? ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஆசீர்வாதம் எங்கே முழுமை அடைகிறது என்றால் பரலோகத்தில் அதே சாயலோடு அதே மகிமையோடு அவரோடு கூட அங்கே அந்த பெரிய பலனை அடைகிறோம். பார்த்தீங்களா? அங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதம் முழுமை அடைகிறது. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே ஆசீர்வாதத்தை வைத்தார். முதல் மனுஷனை அவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய முழுமையான பலன் எங்கே இருக்குன்னா அவரோடு கூட உன்னதத்தில் வாசம் செய்யும் போது அது அடைகிறதா இருக்கிறது. இடையில எவ்வளவோ நடந்து விட்டது. இடையில அது மாதிரி நாம கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், நீதிமான்கள் தான். சுவிசேஷத்தை கேட்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசித்த பொழுது நமக்குள்ள இந்த ஆனந்தமும் சந்தோஷமும் அந்த மனம் திரும்புதலும் தேவனுக்காக வாழ எடுத்த முயற்சிகளும் வைராக்கியங்களும் ரொம்ப அற்புதமானவைகள். ஆனால் அதெல்லாம் வேலி அடிக்கப்பட்டிருக்கிறதா? அதை எல்லாம் காத்துக்கொள்ள விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறோமா? பிடிக்காவிட்டா கொஞ்சம் டேமேஜ்லாம் வரும். அப்படிதான் இவரை யோவான் ஸ்நானகனை எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இப்போது அவருடைய மனதில் பலவிதமான தர்க்கங்கள். இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம், இவர் தான் மேசியா, இவரை தான் நாம் காண்பித்தோம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். இப்போ நான் ஜெயிலில் இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன்? இவர் தேவன் அற்புதங்களாக செய்வார். என்ன இருக்கிற இடத்துலேருந்தே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம், இல்லை எனக்காக வந்து ஏரோதுகிட்ட பேசியிருக்கலாம், இல்லை என்னை குறித்து ஏதாச்சும் ஒரு காரியம் செஞ்சுருக்கலாம். எதுவுமே செய்யலையே, அமைதியாக விட்டுருக்கிறாரு. அப்போ இவர் தான் மேசியாவா இல்லை வேற யாருன்னா வர வேண்டியமா? ஒரு டவுட் வந்துடுச்சு. இந்த டவுட்டு யோவான் ஸ்நானகனுக்கு மாத்திரம் இல்லை, பெரும்பாலும் சபையில் இருக்கிற அநேகர் நமக்கெல்லாம் வருது. சில நேரங்களில் ஆரம்பத்தில் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அப்படியே நடத்தும் பொழுது ஆஹா ஓஹோ என்று ஆண்டவரை புகழ்ந்து வரும்பொழுது எங்கேயோ ஒரு சின்ன தோல்வி, ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு பெரிய பரிதாபம் வரும்பொழுது ஆண்டவர் நம்ம இவர் தானா,
இவரை தான் நம்பினேன், இவரை தான் ஆராதித்தேன், உண்மையிலே இவர் தேவனாக இருந்தா ஏன் இந்த இடத்துல நம்மளை கைவிட்டாரு, இத்தனை இடத்துல நமக்கு இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புகிறதா இருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷன் யோவான் ஸ்நானகன், அவருக்கு அவ்வளோ பெரிய வெளிப்பாடு. அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவரை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருந்தது. அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது. என்னங்க, அவருக்கே சந்தேகம் வந்துடுச்சு, நீங்க தான் இயேசுவா இல்லை வேற ஒருவர் வரணுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலையோடு எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம்? அப்படிப்பட்ட மனநிலையோடு அமர்ந்திருக்கிறோமா? அப்போ அங்கே ஆண்டவர் ஒரு விளக்கத்தை தராரு, வாசிங்க. அந்த சமயத்தில் இப்படி வந்து கேள்வி கேட்கிற அந்த சமயத்தில் என்ன செஞ்சாருங்களா? நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குணமாக்கினார். இது ஆண்டவருடைய செயல். நம்ம இப்போ இதை கொஞ்சம் ஆழமாக நம்முடைய சிந்தைக்குள்ளே நம்முடைய ஆவிகளை கொண்டு வரணும். நோய்களையும் சொல்லுங்களேன், கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை குணமாக்கினார். இப்போ இந்த வார்த்தை சொன்ன அப்படின்னா ஏன் இன்னும் எனக்கு பிபி சரியாகலை, எனக்கு ஏன் சுகர் போல அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு. அப்படிப்பட்டவர் ஆனால் ஏன் எனக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழும்புகிறார்கள். நம்முடைய அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருதில்ல. முதலாவது அதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ இந்த காரியத்தை விளக்குறாங்க. இப்போ இதே விஷயம் யோவானுக்குள்ள அப்படி இருக்கு. அவர் கொடிய நோய்களை எல்லாம் குணமாக்குறாராம், பொல்லாத ஆவிகளிலே சிக்குண்டவர்களை சுகமாக்குறாராம், பொதுவாக இருக்கிற நோய்களை குணமாக்குறாராம். இதெல்லாம் செய்கிறாருன்னா ஜெயிலில் இருக்க என்னையா அவர் வந்து எடுக்கல? அவருக்கு இருக்கும்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், அவரை குறித்து உலகத்துக்கு வெளிப்படுத்தினேன், பாவம் செய்கிற ராஜாவை கண்டித்தேன். நீ ராஜாவே ஆனாலும் இது குற்றம் தான் சொன்னேன், அதுக்காக நான் தண்டனை படுறேன். இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, அப்போ இவர் மேசியாவனா வந்து என்ன இங்கேருந்து என்ன செய்யலாம், மாற்றிட்டு இருக்கலாம்ல. அப்போது அவருடைய விசுவாசமும் அவருக்கு பெற்றிருந்த எல்லா காரியமும் ஜீவன் அங்கே மரித்து போய்விட்டு. சில நேரங்களில் பிசாசு வேத வசனத்தை திருடும்படியாய் அல்லது அந்த வசனத்தை திருட முடியாவிட்டால் கொஞ்ச நாளில் அது நம்ம கிட்ட அவிசுவாசத்துக்குள்ளே போய் சூழ்நிலை சோதனைகளில் அந்த வசனம் பலன் தராதபடி அதையும் மீறி நமக்குள்ள கவலைகளையும் உலகத்தினுடைய ஆசைகளையும் உலகத்தின் பக்கம் திருப்பி அந்த வசனம் நமக்குள்ளே உயிருள்ளதாக இருந்தாலும் ஒரு நாளும் பலன் தராதபடி நெருக்கி போடும்படியாய் சில காரியங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது உலகம். நாம் விசுவாசத்தினை தொடங்கி விசுவாசத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க வேண்டும், விசுவாசத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவர் தான் கிறிஸ்து என்பதிலே நிற்கணும். அந்த இடத்துல தான் பவுல் நின்னார். பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ எது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்ன அந்த ஸ்டாண்டுக்கு அந்த நிலைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் போது தான் அந்த மகிமை நமக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம கண்கள் காணலை, நம்முடைய காதுகள் கேட்கலை, நம்முடைய இருதயத்தில் அவைகள் தோன்றும் எல்லாம் அந்த உணர்வு இல்லாத இருக்கிறோம். நமக்கு தேவன் ஒரு பெரிய காரியத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதை பார்த்தா இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் சந்திக்கிற போகிற இந்த பயனெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு தெரியும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எனக்கு தந்தருள் இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லி ஜெயிப்போம், அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வோம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை சாகடிக்கும்படி வருகிற சூழ்நிலைகளை நாம் தள்ளி போட்டு நமக்குள்ள ஆசீர்வாதம் அது பெருகத்தக்கதாய் அது வளரத்தக்கதாய் நாம் விசுவாச அறிக்கைகளை செய்கிறவர்களாக இருப்போம். இப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டு இந்த மக்களையெல்லாம் அவர் சுகமாக்கி குருடர்களுக்கு பார்வை அளித்தார்.
இயேசு இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. எவனோ அவன் பாக்கியம். இதாங்க விசுவாச நீதிமான். என்ன, நாம் எப்படி நீதிமான் ஆகிறோம்? ஆண்டவர்கிட்ட இடரல் இல்லாது இருக்கும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் ஒருவரும் தங்கள் சுய விருப்பத்தினால அவர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தையும் பெற முடியாது. நாம் அவருக்கு கட்டளை கொடுத்து ஒன்றையும் செய்ய வைக்க முடியாது. ஏன்னா அவர் எதற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் தான் எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற தெய்வம். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நாம் நம்ப வேண்டும். அவர் நம்மை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு நித்திய வாழ்வை அளித்திருக்கிறார். அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தர வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் செய்வார் என்று அவரிடத்தில் விசுவாசமா இருக்கணும். இது காரியம் நடக்கல, அந்த காரியம் நடக்கலன்னு நாம் அவர்கிட்ட இடரல் அடைந்தால் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அவர் நீதிமனை ஆசீர்வதிக்கிறார், ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு அவிசுவாசம் போதும். நம்முடைய அவிசுவாசமே நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க செய்கிறதா இருக்கிறது. அப்போ நாம் இடரல் அடையாது இருக்கும். எத்தனை பேர் புரியுது? யாருக்கே இடரல் வந்ததுங்க? யோவான் ஸ்நானகர், அவருக்கே இடரல் வந்தது. அப்போ இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம். இடரல் வராமல் இருக்காது, இடரல் வரும். ஆனால் நாம் இடராமல் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைய முடியும். நிச்சயமாக ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். நம் நீதிமான என்ன, தேவனிடத்தில் இடரல் இல்லாமல் இவர் தான் என் ரட்சகர், இவர் தான் இயேசு, இவர் தான் என் ரட்சகர், இவரால் தான் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, இவர் எனக்கு போதுமானவர், இவர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிறவர் என்கிறதிலே இடரல் இல்லாமல் அவரை தேவனாக மேசியாவாக நாம் விசுவாசித்து அவரை ஆராதிப்போமானால் நாம் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான் யார்? பாக்கியவான் விசுவாசத்தினாலே அவங்க பாக்கியவான், அவங்க தான் நீதிமான். நாம் நீதிமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிச்சிருக்கிற, ஆசீர்வதிப்பார் அல்ல, உள்ளே இருக்கு ஒரு விதைக்குள்ள எப்படி ஜீவனுக்கு அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் யாவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ளதான் இருக்கு. அது பாதுகாப்பும் இருக்கிறது. நாம் இடரற்றவர்களாய், அவிசுவாசத்துக்குள் போவாதவர்களாய், பாவத்தினாலே நம்மை கெடுத்துக் கொள்ளாதவர்களாய், தேவனை பற்றும் பயத்தோடு கூட அவரை நாம் பின்பற்றுவோமானால் இந்த ஜீவனுக்கும் தேவ பக்தி வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறாரே, அதை நாம் எடுத்து சுதந்திரித்து அனுபவிக்க முடியும்.